ஆண்டவரே, நம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக, நம்முடைய திரு வார்த்தைகள் உயர்த்தப்படுவதாக. எங்கள் அன்புள்ள தகப்பனே, அடியேனையும் நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறவரை குறைகளையும் குற்றங்களையும் மன்னிக்கிறவர். இப்போது அடியுடைய மகளிரின் மன்னியும் இதை நல்ல நாமத்தை மேம்படுத்த கிருபை செய்கிறது. இதை பரிசுத்த நாமம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் என் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே. சங்கீத புஸ்தகம் 139 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், தாவீது ராஜா அவர் அங்கலாய்ப்போடு வேதனையோடு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எவ்விதமாக அவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியில் நாம் இதை வாசிக்கிற பொழுது, தாவீது மிகுந்த அங்கலாய்ப்போடு வேதனையோடு அவர் இந்த பாடலின் வரிகளை எழுதுகிறார். அவர்களும் குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், நம்முடைய நாமத்தை சத்துருக்கள் வீணாய் விளங்குகிறார்கள். தாவீது எவ்விதமாக இதை உணர்ந்து புரிந்து சொல்கிறார் என்று நாம் யோசிக்கிற பொழுது, பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது சொல்லுகிறார், துன்மார்க்கரின் வழியில் நடவாமல், துன்மார்க்கர் குறித்து அவர் சொல்லும் பொழுது, துன்மார்க்கருடைய பாதையை குறித்து சொல்லும் பொழுது அவர் வேதனையோடு சொல்கிற அந்த வரிகளை நாம் வாசித்திருக்கிறோமே, துன்மார்க்கன் செய்கிற எந்த ஒரு காரியமும், பிரயாசப்படுகிற எந்த ஒரு விசேஷமானவைகளும் வாய்க்காது என்று சொல்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவனை குறித்து சொல்லி அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார். துன்மார்க்கம் என்று சொல்லும் பொழுது தப்பான பாதை என்று நமக்கு தெரியும். மார்க்கம் பாதையை காட்டுகிறது, துன்மார்க்கம் தப்பான பாதை. கர்த்தாவே உம்மை குறித்து துன்மார்க்கமாய் சொல்லுகிறார்கள். கர்த்தர் துன்மார்க்கமாய் இருப்பாரா? துன்மார்க்கத்தில் நடப்பாரா? துன்மார்க்கத்தில் நாம் நடக்கும்படியாய் செய்வாரா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தாவே உம்மை குறித்து அவர்கள் துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டியது அவசியம் அல்லவா? கர்த்தர் துன்மார்க்கமாய் இருப்பாரா? தவறான பாதையில் அவர் செல்கிறவராக, தவறான பாதையில் கிரியை செய்கிறவராக இருப்பாரா என்றெல்லாம் நான் யோசித்தேன். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் தலைப்பை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள், ஓய்வு நாட்காரர்களின் அட்டூழியங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் விசேஷித்த ஓய்வு நாளை கொடுத்தார். இவர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களாக இருந்தார்கள். மாத பிறப்பு என்று சொல்லி மாதத்தின் கடைசி நாளை ஆசரிக்கிறவர்களாக இருந்தார்கள். வாரத்தின் கடைசி நாள் அடுத்த நாள் வாரத்தின் முதலாம் நாள் ஆரம்பமாகிறது. மாதத்தின் கடைசி நாள் அடுத்தபடியாக அடுத்த நாள் மாதத்தின் முதலாம் நாள் ஆரம்பமாகிறது. ஆனபடினாலே அவர்கள் மாதத்தின் கடைசியிலும் வாரத்தின் கடைசியிலும் அவர்கள் விசேஷித்துவமாய் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட கர்த்தர்களை நடத்தியிருந்தார். அவர்கள் நடந்தார்கள். இதையெல்லாம் வாசிக்கிற பொழுது கர்த்தர் துன்மார்க்கமாக இருப்பாரா? அவர் துன்மார்க்கமாய் நடக்கும்படியாக நடப்பாரா, நடக்க செய்வாரா என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்ற புற ஜாதியினருக்கும் அநேக யுத்தங்கள் நடந்திருக்கிறது. அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிற பொழுது இரத்த ஆறு ஓடிற்று என்று சொல்லத்தக்க விதமாய் ஜனங்கள் ஒருவருக்கு ஒரு யுத்தம் செய்து தங்களை மாய்த்து கொண்டதையெல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதை வாசிக்கிற பொழுது இப்படியெல்லாம் கர்த்தர் செய்வாரா? கற்பம் திறந்து பிறந்த பிள்ளைகள் குற்றமறியாதவர்களாய் அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்களே. கர்ப்பவதிகள் தங்கள் கற்பத்தில் இருக்கும் சிசுவோடு கூட அழிக்கப்பட்டு போனார்களே. கற்பத்தில் இருக்கிறது சிசு வளர்வதற்குள்ளதாகவும் வளர்ந்த பெண்ணும் அது வெளிவருவதற்குள்ளதாக நன்மை தீமை அறியாதிருந்த போதும் அவர்கள் அழிக்கப்பட்டார்களே. குழந்தைகள் அப்படி என்ன பாவத்தை செய்திருக்கும்? இவர்கள் ஏன் இவ்விதமாக அழிக்கப்பட்டார்கள்? தேசம் இவ்விதமாக ஏன் பாழாயிற்று? கர்த்தர் விதமாய் செய்ததின் நோக்கம் என்ன? இஸ்ரவேலர்களை கொண்டு அநேக ஜாதிகள் அழித்ததின் நோக்கம் என்ன?
அநேக ஜாதிகள் இஸ்ரவேலர்களை அழித்ததின் நோக்கம் என்ன? இதெல்லாம் யோசிக்கிற பொழுது விதமான யுத்தங்கள் அவசியமா, விதமான மரண ஓலங்கள் அவசியமா என்று நினைக்கிற போது எனக்கும் அது சரியாய் புரியவில்லை. வேறு எந்த விதத்தில் கர்த்தரை குறித்து துன்மார்க்கமாய் நாம் சொல்ல முடியும்? கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த திருச்சபையை கட்டுவதற்கு இவ்விதமான காரியங்களை எல்லாம் வைத்திருப்பாரோ என்றெல்லாம் அங்கலாய்க்கிற ஒரு சிந்தனையில் வேறு எதை நாம் துன்மார்க்கமாய் சொல்ல முடியும் என்றெல்லாம் நான் யோசிக்கிறது உண்டு. கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. இஸ்ரவேலர்கள் கர்த்தரை குறித்து துன்மார்க்கமாய் அப்படி என்ன சொன்னார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்த்தால் கண்டுபிடிக்க முடியாத ரகசியம் அங்கு ஒன்று இல்லை. நான் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது தாவீது அங்கலாய்ப்போடு சொல்லுகிறார், உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். எப்படி அவர்கள் வீணாய் வழங்கி இருப்பார்கள்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கூறுகிற ஆசாரியர்கள் அவ்விதமான வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஜனம் கர்த்தருடைய வாக்கின்படி அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்களா? அவர்கள் ஆண்டவர் கேட்ட வாழ்க்கையில் பரிசுத்த கற்பனைகளை கை கொண்டு குற்றமற்றவர்களாக இருந்தார்களா? பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே பரிசுத்த தெய்வத்தோடு இணைந்திருந்தார்களா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்கும் பொழுது அப்படி இல்லாத ஜனங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் நிச்சயமாகவே கீழாகாமல் மேலாவீர்கள் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்களானால் தவறை சுட்டி காண்பித்து தப்பிதமான வாழ்க்கையிலிருந்து திருந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு ஆலோசனை சொல்லி அவளை திருத்தாமல் அவள் பரிசுத்தமாய் வாழாதிருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை விதமாய் ஆசீர்வதிப்பார் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்களானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் வீணாகவே சொல்லியிருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தைப்படி வாழ்கிறவர்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் விசேஷ கிருபையும் அருள்வதாக வேதம் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோமே. உபாகம் 28 நாம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். கர்த்தருடைய நிபந்தனையின்படிதான் இப்படி நீங்கள் நடப்பீர்களானால் நான் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய மாற்று செய்கிற தொட்டியில் ஆசீர்வாதம் குறையாதிருக்கும். உடைய எண்ணெய் இருக்கிற பாத்திரம் ஆசீர்வாதத்தில் குறையாமல் இருக்கும். நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், உடைய மனைவி அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உடைய ஆட்டினுடைய பெருக்கம், உடைய மாட்டினுடைய பெருக்கம், உடைய விளைச்சலும் அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் கர்த்தர் இவ்விதமாய் என்னுடைய பரிசுத்த கற்பனை வாழ்ந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவீர்கள் என்று சொன்னார் உங்களுக்கு இதற்கு எதிரான சாபங்கள் வந்து சேரும் என்று சொன்னார். அப்படியானால் ஆசாரியர்களும் ஜனங்களுக்கு பொறுப்பாக இருந்த வழிநடத்தக்கூடிய ஞானவான்கள் என்று சொல்கிறவர்களும் அவர்கள் தவறான வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவர் சொல்லி இருக்கும்போது தாவீது அங்கலாய்ப்போடு வேதனையோடு சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய நாமத்தை வீணிலே விளங்குகிறார். எங்கே நாம் வாசிக்கலாம்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டிக்காம விட மாட்டார். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே என்னுடைய நாமத்தை நீ வீணாக சொல்லாதே, என்னுடைய நாமத்தை சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வீணாக சொல்லாதே. கேட்க மாட்டோம் என்று மறுக்கிற ஜனங்களிடத்தில் வீணாக சொல்லாதே. ஏற்றுக்கொள்ள மனதில்லாத அந்த ஜனத்தை மனம் திருப்பி அவர்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர்களுக்கு சொல்லாமல் மனம் திரும்பாத நிலையில் அவர்களுக்கு வீணாக சொல்லாதே. என் நாமத்தை கொண்டு வீணாக அவர்களை ஆசீர்வதிக்காதே. என் நாமத்தை நீ வீணிலே வழங்குவாயானால் நான் உன்னை தண்டிக்காமல் விட மாட்டேன். இந்த பொறுப்பான இடத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறவர்களும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களும் கர்த்தருடைய நாமத்தை வீணாக சொல்லுவார்களானால்
கர்த்தருடைய வார்த்தை மிக பயங்கரமாய் நமக்கு சொல்கிறது, என்னையும் சேர்த்து கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை நான் கண்டிக்காமல் விடுவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறீர்கள். மனுஷரை எப்படி விசனப்படுத்துவது? ஒருவேளை தாவீதுக்கு உகந்தவர்கள் அல்லாத, வேண்டியவர்கள் அல்லாத, தாவீது தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வது போல, அவருடைய ஒழுங்குகளை கட்டுப்பாடுகளை கைக்கொள்வது போல கைக்கொள்ளாத நிலையில் இருக்கிறவர்களை தாவீது இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார், இவ்விதமாய் உங்களை நேசிப்பார், இவ்விதமாய் உங்கள் மீது அன்பு கூறுவார் என்று சொல்லுவார்கள். ஆனால் தாவீது எப்படி அவர்களை நேசிக்க முடியும்? தாவீது உங்களை விதமான ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது சொல்லியிருக்கிறார் என்று சொல்வார்களானால் தாவீதுக்கு கோபம் வராதா? தாவீதுக்கு உகந்த ஜனங்கள் அல்லாதவர்களை தாவீது ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தாவீதின் அரசான் ஆளுகின்ற அந்த ஆட்சியின் காலத்தில் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த இடத்தில் தாவீது எவ்விதமாக நடந்து கொள்கிறார் என்று பார்த்து கொண்டே தான் இருந்திருப்பார். கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை தாவீது வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின்படியே அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறவர்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இப்படிப்பட்டவர்களுக்கு தாவீது மெய்க்காவலனாயிருந்து, அரசனாயிருந்து ஆண்டு வழிநடத்தி அவர்களை ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்கவும் கடமைப்பட்டவர். அப்படி அல்லாத ஜனங்களை தாவீது ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவார் என்று சொன்னால் தாவீதுக்கு அது விசனமாக இருக்காதா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக புரிந்து கொள்வதற்காக இதை சொல்லுகிறேன். இங்கே ஏசாயா சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் நேர்மையற்ற ஜனங்களை, தகுதியற்ற ஜனங்களை, பாவம் செய்கிற ஜனங்களை ஒரு மனிதன் விதமாய் ஆசீர்வதிப்பான், நேசிப்பான் என்று சொல்வீர்களானால் அது ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நேர்மையை கை கொண்டிருக்கிற அவருக்கு அது விசனமாக இருக்காதா? அந்த மனிதனுக்கு அது விசனமாக இருக்காதா? நீங்கள் மனிதரை விசனப்படுத்துகிறீர்கள், மனிதரை கோபப்படுத்துகிறீர்கள். இப்படி செய்கிற நீங்கள் கர்த்தரையும் கோபப்படுத்த விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? அப்படி என்று ஒரு வார்த்தையை அங்கே எழுதியிருக்கிறார். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்காதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் சொல்ல முடியும்? கர்த்தர் எப்படி வழிநடத்தாத ஜனங்களை கர்த்தர் வழிநடத்துவார் என்று மனிதர்களாகி நாம் எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் நேசிப்பார் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லுவோமானால் நாம் கர்த்தரை விசனப்படுத்துகிறோம் என்கிற விதமாக இதை புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தை வீணாக சொல்லக்கூடாது. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமானது. பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள், பரிசுத்தமாக்கப்பட அழைக்கப்படுகிற ஜனங்கள், அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலசலாக்கக்கூடாது. பரிசுத்தமான அந்த தெய்வ நாமத்தை வீணாய் நாம் வழங்கவே கூடாது. இங்கே நாம் வாசிக்கலாம் 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் முதலில் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க, உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இந்த பரிசுத்த பவுலா தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், சிறு வயது முதல் நீ அறிந்தவன் என்று அது உனக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே, அவர்கள் குழந்தை பருவத்திலேயே தேவாதி தேவன் அவர்களை பெற்ற பெற்றோருக்கு சொன்னார், நீங்கள் என்னுடைய பிரமாணங்களை உடைய உள்ளத்திலே பதிய வைத்து, உடைய இருதயத்திலே நீங்கள் பதிய வைத்து, ஞாபகத்தில் வைத்து, பிள்ளைகள் படித்திருக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவர்கள் உங்களோடு கூட நடந்து வருகிற பொழுதும் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி, அவர்கள் அந்த வழியில் அவர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு போதிக்க வேண்டும்.
உங்களுடைய வீட்டினுடைய நிலைக்கால்களிலும் சுவர்களிலும் என்னுடைய பிரமாணங்களை நீங்கள் எழுத வேண்டும். அவர்கள் அவைகளை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு அதை நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சிறு வயது முதல் தங்களை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாக்கக்கூடிய அந்த வேத எழுத்துக்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இதைத்தான் இங்கே பவுலார் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று நீ அறிந்திருக்கிறாய். சிறு வயது முதல் அவர்கள் அறிந்திருந்தார்கள். இங்கே நான் வாசிக்கலாம் 16வது வசனம் 17வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், எந்த தேவனுடைய மனுஷன்? சிறு வயது முதல் அறிந்த அந்த தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நல்ல கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் அவன் மாறும்படியாக இருக்கும்படியாக அவன் வளரும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று பவுலார் எழுதுகிறார். பிரியமானவர்களே, சீர்திருத்துவது எந்த வார்த்தைகள்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிற அந்த வேத வார்த்தைகள் எவைகள்? களவு செய்யாதே, பொய் சொல்லாதே, பொய் சாட்சி சொல்லாதே, திருடாதே என்று சொல்லுகிற, கொலை செய்யாதே என்று சொல்லுகிற, விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லுகிற, பிறனுடைய மனைவியோ பிறனுடையோ இச்சையாது இருப்பாயாக என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் தானே மனிதனை சீர்திருத்த முடியும். ஒரு தேவனாய் கர்த்தர் ஒருவர் தான். மனிதர்களை கடவுள் என்று சொல்லிவிடாதே. மோசையை கடவுள் என்று சொல்லக்கூடாது, எலியாவை கடவுள் என்று சொல்லக்கூடாது, எலிசாவை கடவுள் என்று சொல்லக்கூடாது, எரேமியாவை கடவுள் என்று சொல்லக்கூடாது. அப்படி போல புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பேதுருவை கடவுளாய் சொல்லிவிடக்கூடாது, தோமாவை கடவுளாய் சொல்லிவிடக்கூடாது, பவுலாரை கடவுளாய் சொல்லிவிடக்கூடாது. இவரெல்லாம் தேவனை குறித்து வேதத்திலிருந்து எடுத்து கூறக்கூடிய ஆண்டவருடைய வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் கடவுளர்கள் அல்ல. கடவுள் என்று சொல்லுகிற ஒருவரே, அந்த ஒரு கடவுளுக்கு இத்தனை அற்புதமான ஆச்சரியமான ஊழியர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் நாம் கடவுளாக்கி விடக்கூடாது. அப்படியானால் தேவனாய் கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி மனிதனை சீர்திருத்துவது, உருவங்களை செய்து வழிபாடு செய்யக்கூடாது, உருவங்களை முதலில் செய்யக்கூடாது, இரண்டாவது நமஸ்கரிக்கக்கூடாது, மூன்றாவதற்கு சேவை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறாரே. இந்த வார்த்தை தான் மனிதரை சீர்திருத்த முடியும். தேவனுடைய நாமத்தை நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறோம், வீணாய் சொல்லவே கூடாது. இதில் தான் மனிதன் சீர்திருத்த முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மாற்றக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் கைக்கொள்ள நினைக்க வேண்டும் என்று சொன்னால் வாரத்தின் முதல் நாளில் இருந்து 6வது நாளாகிய ஆயத்த நாள் வரையிலும், ஓய்வு நாள் வரையிலும் நினைத்து 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 அது பரிசுத்தமாய் கைக்கொள்ள வேண்டும். இவைகள் அல்லவா மனிதனை சீர்திருத்தக்கூடிய வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் அவன் மாறும்படியாக அவனுக்கு, அவர்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு அவைகள் உபதேசத்துக்காகவும், நாம் தவறான ஒரு வாழ்க்கையில் இருப்போம் நம்மை கடிந்து கொள்வதற்காகவும், நாம் ஞானமற்றவர்களாக இருப்போம் நமக்கு புத்தி சொல்வதற்காகவும், நாம் சிறந்தவர்களாக பரிசுத்தவான்களாக ஆண்டவருடைய நல்ல காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்லவர்களாக மாறுவதற்கு அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லவில்லை. இதையெல்லாம் கை கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அக்காலத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசித்த பொழுது அது மிகவும் கவலைக்கிடமாக, யோசித்து குழம்பக்கூடிய விதத்தில் அவர்கள் பயங்கரமானவர்களாக இருந்த ஒரு சூழ்நிலையில் தேவன் அவர்கள் மீது எவ்வளவான வேதனையுள்ள வார்த்தைகளை சொன்னார் என்று நாம் அங்கே வாசிக்க முடியும். தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம், தொடர்ந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். இதன் இப்போது இந்த பகுதியின் ஒரு முடிவாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம்
11வது வசனம் முதல் 13வது வசனம் வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் பணிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பணிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். வாசிக்கலாம். காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களின் இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை எப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் என்று கர்த்தர் கேட்கிறது. இங்கே வாசிக்கிறோம். பிரியமான ஆலயத்தின் பிரகாரத்தில், ஆலயத்திற்கு உள்ள அல்ல, ஆலயத்தின் பிரகாரத்தில், ஆலயத்தின் முற்றத்தில் இப்படி மிதிக்கும்படி உங்களிடத்தில் கேட்டது யார்? வாசிக்கலாம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் தூபம் காட்டுவது எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பார்த்தீர்களா? நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் வேதனையோடு அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற விதத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஏசாயா நிச்சயமாகவே ஆண்டுடைய வார்த்தைகளை கண்ணீரோடும் கதறுதலோடும் இதை சொல்லியிருக்க வேண்டும். இனி நான் சகிக்க மாட்டேன். நீங்கள் அக்கிரமத்தோட ஓய்வு நாளை ஆசரிக்கிறீர்கள். நீங்கள் அக்கிரமத்தோட மாத பிறப்பை ஆசரிக்கிறீர்கள். நீங்கள் அக்கிரமத்தோட நீங்கள் விழாக்களை ஆசரிக்கிறீர்கள். பண்டிகை நாட்களை ஆசரிக்கிறீர்கள். இப்படி என்னுடைய ஆலய பிரகாரத்தை மிதிக்கும்படியாய் உங்களுக்கு சொன்னவன் யார்? வீண் காணிக்கைகளை கொண்டு வருகிறீர்களே. இன்றைக்கு தசமமாகும் காணிக்கை என்று அடித்துக் கொள்ளுகிறார்கள். அன்றைக்கும் அப்படியே வீணான காணிக்கைகளை கொண்டு வருகிறீர்களே, வீணான தசமமாகங்களை கொண்டு வருகிறீர்களே, ஆடுகளையும் மாடுகளையும் பலியாக்குகிறீர்களே, எனக்கு தூபமிடுகிறீர்களே. நான் இவைகளையெல்லாம் ஏற்றுக்கொள்வேனா? இவைகளையெல்லாம் நான் மகிழ்ச்சியோடு கூட முகர்வேனா? உடைய தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. காரணம் என்ன? நீங்கள் அக்கிரமக்காரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் அக்கிரமத்தோடு என்னுடைய நாமத்தை பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் உங்களைப் போல என்னையும் துன்மார்க்கனாய் இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள். என்னையும் கூட அக்கிரமக்காரன் என்று நினைக்கிறீர்கள். ஆண்டவர் வேதனையோடு கூட ஏசாயாவை கொண்டு அவர் வேதனையோடு கதறுகிறதை நாம் வாசிக்கிறோம். அக்கிரமத்தோடு அந்த இஸ்ரவேலர்கள் ஓய்வு நாளை கை கொண்டார்கள். அக்கிரமக்காரர்களாக இருந்து, அநியாயக்காரர்களாக இருந்து தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். விதவைகள் அனாதைகள் ஆதரவற்றவர்களை அவர்கள் ஆதரிக்கவில்லை. விதவைகள் அனாதைகள் ஆதரவற்றவர்களுடைய நியாயங்களை அவர்கள் விசாரிக்கவில்லை. அவர்கள் பரிதானம் வாங்கி அதை புரட்டி போட்டார்கள். அவர்கள் அக்கறையற்றவர்களாக இருந்தார்கள். வசதி படைத்தவர்கள் எளியவர்களை அடக்குவதில் கண்சாடையாக இருந்தார்கள். எப்படி யாரும் இருக்கலாம், எப்படி இருக்கட்டும், அவர்கள் ஆலயத்திற்கு வந்தால் போதும், மாத பிறப்பிற்கு வந்தால் போதும், பண்டிகை நாட்களுக்கு வந்தால் போதும், அவர்கள் விசேஷமாய் நினைத்துக் கொண்டார்களே. தேவன் விசேஷித்து சொன்னாரே, ஓய்வு நாளுக்கு அவர்கள் வந்தால் போதும். அவருடைய காணிக்கைகள் மேல் அவர்கள் பிரியமாய் இருந்தார்கள். தேவனோ பிரியமாயில்லை. தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் அதை அரோசித்தார். ஆனால் அவர்கள் விரும்பினார். வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து நான் இளைத்து போனேன் என்று ஆண்டவர் வேதனையோடு சொன்னார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்ய இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்று சொல்ல 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் அங்கலாய்த்தார். சோதோம் கொமோரா பட்டணங்களை கர்த்தர் அழித்து அதை சாம்பலாக்கி அக்கால மக்களுக்கு தொடர்ந்து நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இப்படி எரிந்து சாம்பலாய் போய்விடுங்கள் என்று அவர் திருஷ்டாந்தப்படுத்தினார்.
யூத ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுகிற ஓய்வு நாளை ஆசிரிக்கிறவர்கள் அக்கிரமக்காரர் அநியாயக்காரராய் இருந்தார்கள் என்று சொன்னால், சோதோம் கோமோரா பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு சமமாய் ஒத்திருந்தார்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும். இந்த அக்கிரமக்காரர்கள் ஓய்வு நாளில் அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே வந்து தேவனுக்கு உகந்தவர்கள் என்று தங்களை காண்பிக்கும்படியாக அவர்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவர்கள் அக்கிரமக்காரராக இருந்தார். அவரிடத்தில் காணிக்கை வாங்கினவர்களும் ஆலயத்தை திறந்து வைத்து ஓய்வு நாள் என்று சொல்லி, மாத பிறப்பு என்று சொல்லி, பண்டிகை நாட்கள் என்று சொல்லி அங்கே ஊழியம் செய்தவர்களும் அட்டூழியம் செய்தார்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட அட்டூழியக்காரர்களுக்காக அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழும்ப பண்ணினார். நான் எப்படி ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்வேன். நீங்கள் எப்படி ஓய்வு நாளை கை கொள்ளுகிறீர்கள்? நீங்கள் எப்படி பண்டிகை நாட்களை நான் கை கொள்ள வேண்டும் என்று சொன்னேன்? நீங்கள் எப்படி பண்டிகை நாட்களை கை கொள்ளுகிறீர்கள்? நீங்கள் எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னேன்? நீங்கள் எப்படி பலி செலுத்துகிறீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன்? நீங்கள் எப்படிப்பட்ட காணிக்கைகளை கொண்டு வருகிறீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லியிருந்தேனே. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பு. களவு செய்யாதே என்று சொல்லியிருந்தேனே. இச்சியாதே என்று சொல்லியிருந்தேனே. கொலை செய்யாதே என்று சொல்லியிருந்தேனே. உன்னுடைய தசமாக எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை கொண்டு மிகுந்த வேதனைகளையும் மிகுந்த வெறுப்புகளையும், அவர்கள் சாபத்துக்குரிய ஜனங்களை அழிந்து போகிறார்கள் என்று சொல்ல அங்கலாய்க்கொடு தேவன் அக்காலத்தில் பேசியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாள் காலம் அட்டூழியக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதை வாசிக்கிற நாம என்ன யோசிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டு ஓய்வு நாட்கள் அட்டூழியக்காரர்களாக இருந்திருக்கிறார்களே, அவருடைய ஊழியக்காரர் அட்டூழியங்கள் செய்தார்களே. பழைய ஏற்பாட்டு ஜனங்களே அந்த ஊழியக்காரர் சரியாய் நடத்தாமல் போனார்களே என்று நாம் சிந்திக்கிறோம் அல்லவா? நான் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பொதுவே செய்யட்டும். ஒரு சிறிய ஜபத்தோடு கூட இப்பகுதியை முடிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி கேட்பதை தவிர, ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு ஓய்வு நாட்கள் அட்டூழியங்களை பார்க்கிற நாங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும் என்று கேட்பதை தவிர வேறு எண்ணத்தை நாங்கள் உம்மிடத்தில் ஜெபமாக ஏறெடுக்க முடியும். ஆண்டவரே, அடியேனையும் இதை கேட்கிற பிள்ளைகள் யாவரையும் கர்த்தாவே கிருபையாய் இறங்கி உமக்கு உகந்தவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி பணிவன்போடு கேட்கப்படுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து இதை கேட்கவும் கர்த்தாவை பதிவிடவும் ஆண்டவரே, கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் உடைய சத்திய நாமம் மகிமைப்படவும் கிருபை செய்தருளும் ஆண்டவரே. தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்கள் இரட்சகர் எங்கள் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.